கருப்பு படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பார்த்துட்டு நிறைய பேர் சாமி வந்து ஆடுற மாதிரி ரீல்ஸ்லாம் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம படம் பார்க்கும்போது கூட நிறைய பேர் சாமி வந்து ஆடியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரீல்ஸ் போடுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக அப்படி பண்ணுறாங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அப்போ உண்மையாகவே கருப்பு சாமி அவங்க மேலே வந்து ஏறிட்டாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. நமக்கெல்லாம் படம் பார்க்குறப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட்டோ தேட்டர் மொமெண்ட்டோ வரப்போ நம்மளே அறியாமல் கூஸ்பம்ஸ் ஆகி கத்துறோம், கை தட்டுறோம்ல. இன்னும் சிம்பிளாக சொன்னால் கஷ்டமான சீன் பார்த்துட்டு அழறோம்ல, அது ஜஸ்ட் ஒரு படம்னு தெரிஞ்சு கூட அப்போ நம்ம அட்டென்ஷனுக்காகவா பண்ணுறோம்? இல்லைல்ல. நமக்கு கனெக்ட் ஆகும்போது நம்மளே அறியாமல் வர எமோஷன் தானே. அதே மாதிரி தான் இந்த படத்தை, சூர்யா படத்தை தாண்டி சாமிக்காகலாம் நிறைய வில்லேஜ் பீப்புள் வயசானவங்கலாம் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிளைமேக்ஸில் சூர்யா அவ்வளோ தத்ரூபமாக சாமியாகவே ஆடுறப்போ அந்த பாட்டுக்கும் தேட்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் அவங்களே அறியாமல் அவங்க சின்ன வயசில் சாமி ஆடுறத பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அது கனெக்ட் ஆகி ஆடுறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.